ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிறுடி காசி சீரியல் ப்ரமோவில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே முத்து வீட்டில் எல்லாருக்கிட்டக்குமே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் மனோஜ் எந்த வேலையுமே இல்லைல்ல, நீ பேசாமல் அயன் கடை வச்சுருடா, அயன் கடை வச்சாலுமே ஒரு வீட்டுக்கு 300 வச்சாலும் 10 வீட்டு வாங்கலாம்டா நம்ம ஏரியா ஃபுல்லாமேவும். நீ 3000 ஆச்சுடா, அதுவே ஒரு நாளைக்கே 3000னா 10 நாளைக்கு பார்த்தடா, இதுவே உனக்கு ஒரு மாதத்துக்கே லட்சக்கணக்கில் வருமானம் வந்துடும்டா, நீ கண்டிப்பாக வச்சிரு. நம்ம வீட்டுக்கு ஒரு பக்கம் பூக்கடை, இன்னொரு பக்கம் அயன் கடை, எப்படி நல்லா தானே இருக்குது, வீட்டுக்கு வெளியில் வச்சிடலாம்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப இன்சல் ஆகுறாங்க ரோகிணி. அதுக்கடுத்து ரோகிணி உள்ளே போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ரோகிணியும் நம்ம மனோஜும் பேசுகிறாங்க. என்ன உங்கள் தம்பி ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாரு, அயன் வேலை இல்லாட்டினா அதுக்கு என்ன, இப்போ அதுக்குன்னு அயன் கடை வைக்க சொல்லுவாரா, அவங்களோட படிப்புக்கு அயன் கடை வச்சா அது எப்படி இருக்கும். இந்த பாருப்பா மனோஜ், இவங்களோட வாயை அடைக்கிறதுக்காகவே நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போ. இப்போ நானும் தான் பாரு எவ்வளோ படிச்சிருக்கேன், ஆனால் இப்போலாம் பாரு நான் என்ன பண்ணுறேன், பியூட்டி பார்லரில் வேலை பார்க்குறேன், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்னதும் பியூட்டி பார்லர் வேலை பார்க்குறியா, நீ தான் ரோகிணி அதுக்கு ஓனரு, நீ தான் ரன் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நான் தான் ஓனர் ரன் பண்ணுறேன், பட் இருந்தாலும் வர கிளைண்டெல்லாம் நான் அட்டன் பண்ணுறேன் இல்லை, நானும் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீயும் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுப்பா, அதுக்கப்புறமா நம்மளுடைய என்ன குவாலிஃபைடு அதுக்கேற்ற வேலை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேலாம் நீ நினைக்காத, எந்த வேலை கிடைச்சாலும் சரி அதை நீ கண்டிப்பாக செய். இன்றைக்கி கண்டிப்பாக போகிற எங்கேயாவது ஒரு வேலை கண்டிப்பாக தேடிட்டு வர்ற, வேலையெல்லாம் நீ தயவு செஞ்சு வீட்டுக்கே வராத, இந்த முத்து மீனா 2 பேர் வாயோடு அடைக்கணும், அதுக்காக நீ கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. சரிப்பா நான் இப்படி தான் ஒரு வேலையோடு வரேன்னு சொல்லி இவரும் வீடு வீடாக ரோடாக தெருவாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல. இவ்வளோ குவாலிஃபைட் படித்தது என்னோட தப்பா, நான் போகிற இடம் எல்லாமே ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி என்ன டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுறீங்களே, நான் என்ன பண்ணட்டும், என் வேலைக்கு ஏற்ற தகுதியான வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, எங்கே போனாலும் நீங்கள் ரொம்ப படிச்சிக்கிங்கிறாங்களே, படித்ததும் ஒரு தப்பாடா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் புலம்பிக்கிட்டே ரோட்டில் நடந்து வராரு. அப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க, வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி. இங்கே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கு, வச்சிரு உள்ளே போய் நம்ம கேட்போன்ட்டு உள்ளே போகிறாரு. அது பார்த்தா ஒரு ஹோட்டல். அங்கே இருக்கிற ஒரு ஓனர் பக்கத்தில் அவனுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசுகிறாரு. எத்தனை பேர் சார் உட்காரணும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான். அப்புறம் இங்கே உட்காந்துக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. சார் நான் சாப்பிட வரல அப்படின்னு, வேறு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் இங்கே வெளியில் போர்டு வச்சுருந்தாங்களே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு, அந்த வேலை விஷயமா நான் கேட்குறக்காக வந்தேன், வேலை கேட்குறக்காக தான் வந்தேனே. ஓ அப்படியா, யாருக்குன்னு, எனக்கு தான் சார் வேலை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேலையை பார்க்க பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கீங்க, நீங்களே இங்கே வேலை பார்ப்பீங்கன்னு. இல்லை சார் அதெல்லாம் இல்லை, எந்த வேலையும் பார்ப்பீங்க, என்ன வேலை இருக்குது வேகன்சின்னு, 2 இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு. என்னென்ன வேலை அப்படிங்கிறாங்க. சப்ளையர் வேலை இருக்குது. சப்ளையர் வேலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா, இந்த வேலையும் சொல்லி தான் கொடுக்கணுமா. சப்ளையர் வேலைன்னா கிச்சன்லேருந்து சப்ளை திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க, அந்த என்னென்ன ஸ்நாக்ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டுட்டு போய் கஸ்டமர்கிட்ட சர்வ் பண்ணணும், அந்த வேலை அப்படின்னு. இன்னொரு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் எடுக்கணும்னு. ஆர்டர் எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கையும், நீங்கள் பார்ட்டிக்காரங்க வரவங்க அவங்கள்ட்ட என்ன வேணும்னு சொல்லி ஒரு மெனுவில் பேப்பரில் நீங்கள் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் மெனுவை காமிச்சு எழுதி வைக்கணும், அதுதான் ஆர்டர் எடுக்கிற வேலைன்னு. ஓ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் அடுப்படியில் போயிட்டு வரணும், இது இந்த இடத்துல ஆர்டர் எடுத்து கொடுத்தா போதும். சரி அதுக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி மனசு கேட்கும். யோ நீ என்ன என் வேலைக்கு வந்திருக்கியா இல்லை என்ன நீ வேலை வாங்க வந்திருக்கியா, நீ பார்த்தா நீ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் வேலைக்கு தான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ சப்ளையர் வேலையை சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னு. சப்ளையர் வேலையை அதெல்லாம் வேண்டாம், அது இங்கிட்ட அலையணும், அடுப்படிக்கு வேறு போடணும், ஓவர் ஹீட்டாக வேறு இருக்கும், சரி நம்ம பேசாமல் இதிலே சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் ஆர்டர் எடுக்கிற வேலையை சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சார் எவ்வளோ சேலரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதை சொல்லிடுறீங்களே மனோஜ் கேட்கவும், நீ 4 நாளைக்கு வேலைக்கு வாயா, நீ எப்படி வேலை செய்யணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சேலரியை பற்றி உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படிங்கிறாங்க. நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப அதிகமாக படித்தா எப்படி சார், படிக்கலாட்டினா எப்படி சார்னு. இல்லைப்பா ரொம்ப அதிகமாக படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு வேலை வர வரைக்கும் இதை பார்க்குறாங்க, ஆனால் கரெக்டாக வரமாட்டேங்கிறாங்க, உடனே விட்டுட்டும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கெலாம் படிப்பறிவு இல்லாமல் கம்மியாக படித்தவங்க தான் தேவைப்படணும். அப்படியே மனோஜ் யோசிச்சுட்டே இருக்காரு. சார் நான் 10th தான் சார் பாஸ் ஆகிருக்கேனே. அப்படியா சரிப்பா, அப்போ நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கோனே. சரிங்க சார் நான் நாளைக்கு வரேன் சார். நாளைக்கு என்ன நாளைக்கு, அது என்னப்பா நாளைக்கு, இன்றைக்கே வேலையில் சேர்ந்துருப்பா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கே வேலையை சேர்ந்துருவா, எத்தனை மணி இருந்து எத்தனை மணி வரைக்கும் வேலை அப்படிங்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு வரணும், நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கணும். சார் 12 மணி நேரம் வேலையா அப்படின்னா. ஆமாப்பா நைட்டு 2 வேளை சாப்பாடு போட வேண்டாமா, காலையில் மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி 3 வேளையும் சாப்பாடு போட வேண்டாமான்னு அவர் சொல்கிறார். ஓ ஆமாம்ல ஹோட்டல்னு அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் கஸ்டமர் கூட இருக்கணும், கஸ்டமர் பக்கத்துலேயே இருக்கணும், ஆர்டர் கரெக்டாக கேதர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் ஓகே சார் அப்படிங்கிறாங்க. சாப்பாட்டு நேரம் 20 நிமிஷம் தான், அதுக்குள்ளார ஒடியாந்துடணும் நீ, என்ன சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கன்னு. ஆமாப்பா ஹோட்டல் அப்படி தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு முடிச்சிடறாங்க. அடுத்து இங்கே வீடை காட்டுறாங்க. முத்து மீனா 2 பேருமே இருக்காங்க. மனார் முத்து மீனா அப்படின்னா என்னங்க இந்த வர்றேன், என்ன மீனா வெளியே கடையை நீ ஏட்டி போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நைட்டுக்கு மாவாட்டணுமா, அரிசியில் ஊற போட்டேன், ஸோ அதை ஆட்டி வச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி வந்தேனே. இதெல்லாம் வேறு யாரும் செய்ய சொல்ல வேண்டியதானே, நீ போய் கடையில் உட்கார வேண்டியதானே, கஸ்டமர் அப்படியே திரும்பி போயிட மாட்டாங்களா இல்லைன்ட்டுன்னு. சரி நான் போய் கடையில் போய் உட்காரட்டுமா, கடையில் உட்காரட்டுமா அப்படிங்கிறாங்க. உட்காந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு. வர்றவங்களுக்கு பூ எடுத்து கொடுப்பேன்னு. எதை வச்சு இழப்பீங்க, என்ன கைட்டை தான், எந்த கைட்டை
இதுக்குன்னு வேறு கையை வாங்க முடியும், என் கையை வச்சு தானே, எங்கே உங்கள் கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை பக்கத்துலேயும் மீனா கை அவங்களோட கை பக்கத்தில் வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, என் கை இவ்வளோ, இதை வந்து நான் 1 முழம் கொடுப்பேன், நீங்கள் உங்கள் கை கொடுக்கும்போது என்ன ஆகும், என்னோட 1.5 முழம் ஜானுக்கும் நீங்கள் கையை கொடுப்பீங்க. ஸோ பூ வந்து நிறைய சீக்கிரமாக காலியாயிரும், அதனால நம்மளுக்கு தான் அதுலேருந்து லாஸ்ன்னு. ஓ, இதில் இந்த இது வேறு ஒன்று இருக்கா, சரி அப்போ சீக்கிரம் நீ வேலையை முடிச்சு அங்கே போய் உட்காரு சீக்கிரமா, சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்க, உங்களுக்கு காஃபி எடுத்து போட்டு வரட்டா, டீ எடுத்து போட்டு வரட்டான்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மனோஜ் வர்றாரு, உள்ளே வந்துட்டு டேய் இருடா இரு அப்படின்னு சொல்லி ரோகிணி அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்போ எல்லோரும் கூப்பிட்றான் அப்படின்னா, ரவி உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அடுத்த அம்மா அப்பா நீங்கள் வாங்க அப்படிங்கிற. டே என்னடா விஷயம்னு, ரவியோட பொண்டாட்டி எங்க டே அவங்களாம் இன்னும் வரலடா வேலை விட்டு அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி முத்து நீ இருடா, நீ தான் மெயின் அப்படின்ட்டு அவங்க வந்து கையில் வந்து ஒரு கேரி பேக் வச்சுருக்காங்க. என்ன விஷயம்னு, எனக்கு வேலையே கிடைக்காது, நான் வேலைக்கே போக மாட்டேன்னு ஒருத்தவங்க சிலர் குத்தி காமிச்சிங்க பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி வேலை கிடச்சிச்சு, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னு. டேய் மனோஜ் என்னடா சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாம்மா நிஜமாக தான். பார்த்தீங்களா, ஒரு சிலர் வந்து அவங்களோட பொண்டாட்டிக்காக நிறையா பேர் அல்வா வாங்கிட்டு வந்து நம்மளுக்கே ரொம்ப எதிர்ப்பை தெரிவிச்சிங்களே. இப்போ நான் என் பொண்டாட்டிக்காக அல்வா வாங்கியிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியிலன்னு. டேய் என்னடா சொல்கிற, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கி கொடுக்குறேன் என் பொண்டாட்டிக்கு, அதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நானும் சம்பாதிக்கிறேன்டா, இனிமேல் நானும் சம்பாதிச்சு கரெக்டாக கொண்டுட்டு வருவேன்டா என் பொண்டாட்டிக்காக அப்படிங்கிறாரு. சரி வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. சரி எங்கே வேலை பார்க்குற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, அந்த நண்டு தெரியுமா, நண்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன அது தண்ணியிலே வாழும் மண்ணிலே வாழும், ஆனால் நான் அந்த நண்டை தூக்கி ஒரு தொட்டிக்குள்ளே போட்டால் அது தொட்டிக்குள்ளே இருக்காது, எப்போ பார்த்தாலும் தொட்டியை விட்டு வெளியில் வரும். அது போல தான்டா நானும் எப்போவுமே என்னோடய தகுதிக்கு இருந்து வெளியில் வந்து கரெக்டான வேலையில் தான்டா நான் சேருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா பேசாமல் மீன் கடை ஆரம்பிக்க போறியா, அதுவும் நல்ல லாபம் தான், அதுவும் சீக்கிரம் வளரும், சீக்கிரமாக ஆரம்பிச்சிடா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கடா அதை ஆரம்பிக்கணும், என் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடச்சிருக்கடா எனக்கு அப்படின்ட்டு அல்வா எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அவங்க அப்பா கொடுக்குறாரு. அவங்க அப்பா சாப்பிட போகும்போது டேய் அப்பா கொடுக்காதடா, அப்பாவுக்கு வந்து சுகரு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு செல்லாம் போயிடும்டானே. டேய் நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்கான், அதனால் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டா தப்பு இல்லை, பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க அப்பா வாங்குறாங்க. அடுத்து ரோஹிணி கொடுக்குறா, எல்லோரும் கொடுக்குறாரு. சரி ரோஹிணி சொல்கிறாங்க, முத்து நீங்களே எடுத்துக்கோங்க, மீனா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு மனோஜ் எல்லாருக்குமே நீ நல்ல விஷயத்தை தானே கொண்டு வந்திருக்கா, எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுன்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக ரோஹிணி பேசுகிறாங்க. சரி மீனா எல்லாம் இதுங்கும்போது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க முத்து வந்து டேய் எல்லோரும் கொடுக்குற இடம் கொடுக்க மாட்டியா, நீ ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு அல்வா கொடுத்தவ தானே அப்படின்னு சொல்லுங்க. எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் கல்யாணத்தன்னைக்கு நீ ஒரு குடும்பத்துக்கே அல்வா கொடுத்து வீட்டை விட்டு ஓடி பண்ணுவேன் தானே அப்படிங்கிறாங்க. டேய் இவனை தேவையெல்லாம் பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விஜயாவும் சொல்கிறாங்க. அடுத்து அவர் அல்வா சாப்பிட்டு பார்த்து டேய் இது அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கடையோடைய வண்டியோ அந்த கடையில் வாங்கின அல்வா தானடா அப்படிங்க இவர் திருத்துன்னு முடிக்கிறாரு. ஆமாம் நான் எங்கெங்கேயோ சவாரி போகிறேன், எந்த கடையில் என்ன கிடைக்குங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியாதா அப்படிங்கிறாங்க. இவன் வந்து டிரைவர் தான், எந்த கடையில் என்ன கிடைக்கும்னா தெரியும், ஆனால் என் மகன் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், ஸோ அவன் வந்து அந்த கடையே ஓனர் ஆகிற அளவுக்கு அவன் தகுதியாக இருக்கேன் அப்படிம்பாங்க. பார்ப்போம் அவர் ஓனர் ஆகிறாரா இல்லை என்ன ஆகிறாரா நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபோன் வருது, அந்த வந்துடுறேன் சார் சவாரிக்குன்னு சொல்லி முத்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் மீனா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ரோஹிணி வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, நம்மளுடைய கல்யாண நாள் ஆனதை விட எனக்கு இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாம்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி என்ன வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்கவும், உனக்கு அதெல்லாம் எதுக்குப்பா, நான் நல்ல வேலைக்கு போகிறேன், சத்தியமாக நான் பார்க்கில் படுத்து தூங்கலை, யாரையும் நான் பொய் சொல்லலை, யாரையும் ஏமாற்றலை, நல்ல வேலைக்கு தான் போகிறேன்னு. அது சரி தான், என்ன வேலைக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி எனக்கு என்னோடய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கல, இருந்தாலும் அதையும் தேடிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக இந்த கிடைச்ச வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உன்ட்ட சொல்கிறேன்னு. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிடுறாங்க. அடுத்து இங்கே மீனாவை கட்டுறாங்க. மீனா வெளியே பூக்கடையில் இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க பூ வாங்க வராங்க. எவ்வளோக்கா வேணும்னு எப்பயும் போல கூடு அப்படிங்க. சரி ஓகே வாங்கிறாங்க. நீ இப்போ பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு இங்கேயே வாங்க வசதியாக இருக்குது, இல்லாட்டினா உங்கள் அம்மாட்ட அவங்களுக்கு கோயில் வரைக்கும் போகணுன்னு, அதுக்கு அங்கேயும் போயிடாமல் இருக்காதீங்கக்கா, என்கிட்ட ஒரு நாள் வாங்கினீங்கன்னா அம்மாட்ட ஒரு நாள் வாங்குங்கண்ணே. சரி உன்னோட வியாபார ஊற்றி நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி என்ன கழுத்தில் வெறும் மஞ்சக்கயிறு போட்டிருக்க, ஏன் என்னாச்சு, செயின் என்னாச்சு, நீ பணக்கார வீட்டில் தானே வாக்கப்பட்டு போயிருக்க, உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களா உங்கள் மாமியார், இல்லை உங்கள் மாமியார் செயின் வாங்கி வச்சிட்டாங்களான்னு. அப்படிலாம் இல்லைக்கா, என்னை அவங்களோட மகா மாதிரி என்னை பார்த்துக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, செயின் வந்து லைட்டாக ஒரு கண்ணி மட்டும் விட்டுருக்கு, அதுக்காக தான் நான் கழட்டி வச்சுருக்கேன்னு. ஓ அப்படியா சரிம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து கரெக்டாக அனாரா இதெல்லாம் பேசுகிறது அண்ணாமலை அங்கேருந்து வாக்கிங் வரும்போது நின்று கேட்டுட்ருக்காரு. கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க. மீனா என்ன கலங்கத்திலே வந்து நீ கடையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்ட, அங்கே எல்லோரும் வீட்டுக்கு எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க, வீட்டில் வந்து நீ டிஃபன் பண்ண வேண்டாமா, சீக்கிரம் வா, எப்போ பார்த்தாலும் கடையை கதிங்காதான், முதல்ல இந்த கடையை தூக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த லேடி வந்துட்டு என்னம்மா உங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்குவாங்க சொன்னேன், இப்போ நான் கடையவே காலி பண்ணணுங்கிறாங்கன்னு. இல்லைக்கா நானுமே காலங்கத்தில் சீக்கிரம் கடையை முடிச்சுட்டு போயிருக்கணும், இப்படியே பேசிகிட்டே மறந்துட்டேன்னா அதனால தான் சொல்லிட்டு போகிறாங்க, எங்கள் மாமாவுக்கு வேறு டிஃபன் பண்ணணுமா
அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அனார் மாமா வராங்க. மாமா இருங்க மாமா காஃபி போட்டுட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் அவசரம் இல்லை, நீ மெதுவாக நிதானமாக வேலையை முடிச்சுட்டு வா, உள்ளே வா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அனார் என்னம்மா நீ இப்போ தான் இவ்வளோ பேசாச்சுன்னா அவங்க மாமியார் இப்படி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, சும்மா தான் சொல்லியிருக்காங்கன்ட்டு இவங்க சமாளிச்சாராங்க. இதையும் அண்ணாமலை கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியும். இதோட தொடர்ச்சி நம்ம நாளை பார்ப்போம். அந்த கயர் செயின் வந்து அந்த தாலி செயின் வந்து என்ன மேட்டர் ஆகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.